ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுரக்காயை வச்சு ஒரு ஹெல்த்தியான டிஷ் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், பெரிய சுரக்காய் இருந்தால் பாதி எடுத்துக்கலாம். அப்புறம் பச்சரிசி மாவு ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். இப்போ சுரக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு தோல் சீவிக்கணும். தோல் சீவிட்டு வழக்கம் போல் நம்ம கேரட்டு சுரண்டுறதில் வச்சு அந்த சுரக்காயை நல்லா சுரண்டி வச்சுக்கலாம். உப்பும் சில்லி பவுட்ரு போட்டிருக்கோம். மிளகா போட்டிருக்கலாம், சில்லி பவுட்ரு கலருக்காக வேண்டி தான் போடுறோம். இப்போ சாப் பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், மல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சுரக்காய் தண்ணி அதுவே விடும். அதனால் நம்ம பிசையும் போதே கொஞ்சம் பச்சரிசி மாவை போட்டு பார்த்துக்கிட்டு அந்த மாவு பதம் நல்லா வர்ற வரைக்கும் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். மேக்ஸிமம் 100 கிராம்ஸ்க்கு மேலே ஆகாது. அதுக்கப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு எடுத்து அதில் போட்டுக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் தண்ணி சேர்த்துடவே கூடாது. ஏன்னா இது பிசைய சுரக்காய் நீர்க்காயினால நிறைய தண்ணி விடும். ஸோ அப்படியே பிசைஞ்சிட்டு வரும்போது எல்லாம் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அது ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், அந்த பைண்டிங் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுட்டு பிசைஞ்சிக்க வேண்டியதான். மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் இதில். ஸோ போட்டுட்டு நல்லா செட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு 1/2 hour இருந்தாப்போ நல்லது தான். இப்போ தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிட்டு கல் சூடாக்கிறதோட வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவில் கொஞ்சம் அப்படியே ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் நல்லா வேகும். சின்னதாகவும் பெருசாகவும் போட்டுக்கலாம். நம்ம சின்னதாக பொரிக்கிற மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி பொரிச்சிக்கலாம். தோசை மாதிரி சுடுறதா இருந்தால் கொஞ்சம் பெருசாகவே ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ அந்த அளவுக்கு குட்டியாக போட்டாச்சு. ஒன் சைடு வெந்துருச்சு, கழித்து பிரட்டி போட்டாச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. அடுத்த பக்கமும் பிரட்டி போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக சுட வேண்டியதான். ஆயில் ரொம்ப வேண்டாம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக விட்டுட்டு கொஞ்சம் தோசை பதத்துக்கு மெதுவாக வேக வச்சுட்டே இருக்கலாம். எண்ணெய் கம்மியாக ஊற்றினா போகிறோம். மீதி உள்ள எல்லா மாவையும் அந்த மாதிரி ஷேப்பு தகுந்த மாதிரி எடுத்து கல்லில் போட்டு ஒரு 7-8 பீசஸ் பக்கத்தில் வரும். இதுக்கு நல்ல காரமான தேங்காய் சட்னி அல்லது கடலை சட்னி சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுரக்காயை இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.